சந்திரு, இவன் அவனை ஒரு மாதிரின்னு சொன்னா, அவன் இவனை ஒரு மாதிரின்னு சொன்னா, டிரைவர் கூட ஒரு மாதிரி தான் சிரிச்சான். நிஜமா யாரும் ஒரு மாதிரி? நீயும் நானும் தான். ஆட்டத்தை பாடுறா, இதெல்லாம் அங்க கிடைக்காதுடா. இங்கிலாந்து வாசு சிங்கப்பூர் இல்ல, அவன் ஒருத்த சவால். தொப்பையா போற இப்போத இந்தியா. ஆமா. நீங்க எந்த ஃப்ளோருக்கு போகணும்? தமிழ். எஸ், 24th floor. நானும் அங்கதான் போறேன். புதுசா? எஸ். என்ன இல்ல, $81. நல்லா இருக்குமா? கேளுங்களே. அன்பரே, உங்களை ஒருமுறை பார்த்தேன். பார்த்ததும் பரவசம் அடைந்தேன். பரமரசிகை ஆகிவிட்டேன். அதென்ன இப்படி ஒரு பூகம்பத்தை என் இதயத்தில் ஏற்படுத்தி விட்டீர்கள்? 24th floor. நீங்க வரல? இல்ல, நான் கீழே போறேன். ஏன்? நான் ஒரு மாதிரி சார். பார்த்தாலே தெரியுது. இன்னும் ஒரு வாரம் இங்க தங்கறதுக்கு விசாவை எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு. புத்தர் கிட்ட ப்ரே பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் சிங்கப்பூர்ல இருக்கிற பெஸ்ட் டாக்டர் கிட்ட ஒன்னு கூட்டிட்டு போறேன். என்ன காப்பாத்துறதுக்கா? Why not? You're late, சந்திரு. யார்கிட்ட கூட்டிட்டு போய் என்ன காப்பாத்தணும்னு நினைக்கிறியோ அவரே கைவிட்ட கேஸ் தான் இது. அப்ப என்ன பண்ணுவ? ஏய், இன்னும் என் சாவ பத்தியா நினைச்சிட்டு இருக்க? Forget it. But நீயும் நானும் சந்திச்சது, சிங்கப்பூர்ல சுத்தினது, ஒரு ஹைட் அண்ட் சீக், 3 வார அனுபவங்கள், இனிமையான நினைவுகள், இதெல்லாம் நினைச்சு பார்த்துக்குவோம். Then we part. You go to India. I'll go to heaven. That's all. Kesejahteraan masyarakat kita. Tetapi di sebalik kemajuan ekonomi negara, soal kesihatan awam, usaha meninggikan taraf. Chandru irukara? எனக்கு என்ன திடீர்னு இப்படி ஒரு மரியாதை? ஹாய். ஓ, உங்க தலைவர் எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டாரோ? அப்போ மரியாதை எனக்கு இல்ல, மரணத்துக்கு தான். சொன்ன நாளைக்கு உங்க வீட்டுக்கு வர போறேன். ஓ எஸ், வாயே. உங்க அப்பாவை சந்திக்க போறேன். ஓ எஸ், சந்திச்சுக்கியே. உன்னை கல்யாணம் பண்ணிக்க பர்மிஷன் கேட்க போறேன். நோ, இந்த முடிவை மாத்த நினைக்காத. சொல்லுங்களேன்டா. ஆமா, எங்க எல்லார் அபிப்பிராயமும் அதாங்க. என்ன சார், நான் வந்ததுல இருந்து யாருமே பேச மாட்டேங்கிறீங்க. நான் எதுக்காக வந்திருக்கேன்னு தெரிஞ்சா நீங்க எல்லாம் சந்தோஷப்படுவீங்க. நான் சோனாவை கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன்.
உங்க பொண்ணோட நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டும் நான் கல்யாணம் பண்ணிக்க முன் வரேன்னா என்னோட சின்சியரிட்டியை நீங்க புரிஞ்சுக்கணும். சோனாவுக்கு என்னங்கிற? என்னவா? பிளட் கேன்சர். நீங்க எதுக்காக சிரிக்கிறீங்கன்னு புரியல. உன்னை என்ன பண்றதுன்னே எனக்கு புரியல. இதாப்பா இந்த வருஷத்துல பெரிய ஜோக்கு. வினோத், என்ன பண்றது இவனை? நீங்களே பழிச்சுன்னு சொல்லுங்க சார். நான் எதுன்னு சொல்றது? என் பொண்ணையே உங்ககிட்ட பந்தயத்துல தோத்தேனே அதை சொல்றதா, இல்ல சோனாவுக்கும் உனக்கும் ஏற்கனவே கல்யாணம் நிச்சயமாயிட்ட உண்மையை சொல்றதா? தனக்கு கேன்சர்னு ஒரு பொய்யை சொல்லி இந்த சந்துருவை அவாய்ட் பண்ண சோனா நினைச்சிருக்காளே அதை சொல்றதா? சோனா, இதெல்லாம் உண்மைதானா? முதல்ல கண்ணீர் விட கத்துக்கிட்டு இருக்கேன். என்ன நிறைய கட்டுக்கதைகள்லாம் கேட்க வேண்டியதா இருக்கு. இவன் அப்படியே தூக்கி இதுக்குள்ள போட்டுடலாமான்னு தோணுது. முதலைக்கெல்லாம் மத்தியான சாப்பாடு. என்ன ஒரே கோபம்? பின்ன கொஞ்சம் சொல்றியா? அடுக்கடுக்கா நீ சொன்ன பொய்களுக்கெல்லாம் உச்சகட்டம் தான் உன் சாவ பத்தின கட்டுக்கதை. சம்பிரதாயப்படி கல்யாணம் பண்ணிக்க ஒருத்தர் முடிவு பண்ணிட்டு அது வரைக்கும் சல்லாபமா இருக்க என்ன நீ ஆட்டி படைச்சிருக்க. இதெல்லாம் மூடி மறைக்கத்தான் மூக்குல ரத்தம், பிளட் கேன்சர், ஆன் டாப் ஆஃப் இட் நாளைக்கே வரப்போற சாவு. Bloody hell, you're a liar. Take this photographs. பார்த்துக்கிட்டே இரு, நினைத்தாலே இனிக்கும். Goodbye. வினோத், நீங்க தான் அந்த வில்லனா? மிஸ்டர் சந்துரு பார்க்கலாமா? அவன் உங்களை பார்க்க மாட்டான் நினைச்சேன். அப்ப ஏன் வந்தீங்க? இந்த லெட்டரை அவர்கிட்ட கொடுத்துருங்க. மறந்துடாதீங்க ப்ளீஸ். என்னடா கண்ணாடி புதுசா இருக்கு? வாங்கின இது மாதிரி பொருள் எல்லாம் நீ விலை கொடுத்து வாங்குவ? சிவசம்போ, அந்த வினோத் இல்ல, அவங்கிட்ட இருந்து அடிச்ச. கடைசியா சிங்கப்பூர் வந்ததுக்கு ஒரு போனஸ். அடே சந்தோ, நேத்து வினோத் இந்த ஹோட்டல் ரூம் கொஞ்சம் பார்க்க இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னான். இந்த மறந்துடாம கொடுன்னு சொன்னாப்பா, அதான் மறந்துட்ட. சிவசம்போ, திரு சந்திர அவர்களுக்கு சில நிஜங்களை புரிந்து கொண்டு இதை எழுதுகிறேன். சோனாவிடம் மனமிட்டு பேசிய பிறகு, சோனா ஒரு பந்தய பொருள் அல்ல. உங்களது நேசத்தின் ஆழத்தை புரிந்து கொண்டேன். அவள் உங்களுக்குத்தான் சொந்தமானவள். வாழ்த்துக்களுடன் வினோத். ஸ்டாப் ஸ்டாப், ஹோல்ட் ஆன் ஹோல்ட் ஆன். டேய் அறிவு கிட்ட முண்டோ, இதனா பல்லவர் போக்குவரத்துக்காகமா? சிவகா, பின்ன இந்த லெட்டர் இப்ப கொண்டு வந்து கொடுக்கறியாடா படுபாவி? நான் இப்ப சிங்கப்பூருக்கு போயே ஆகணும். நான் சோனா பார்த்தாகணும்டா. பார்க்கலாம் பார்க்கலாம். 2 பெக்கு போட்டு தூங்கு, சோனாவை பார்க்கலாம். சிவசம்போ.